ரேவதி ஒரு நல்ல பெயிண்டர். கல்யாணத்திற்கு முன்னாடி எக்ஸிபிஷன்ஸ்ல அவார்டு வாங்கிற லெவல் ஆர்டிஸ்ட். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு பொறுப்புகள் அவளுடைய கனவுகளை மெதுவா மறைக்கத் தொடங்கின. காலை இருந்து இரவு வரை ஓய்வு இல்லாம வேலை, குழந்தைகள், கணவர், வீடு எல்லாருக்கும் அவள் தேவை. ஆனா பெயிண்டிங் பிரஷ் டச் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருடம் ஆகுது. ஒரு நாள் அவள் மகளுக்கு ஸ்கூல்ல அசைன்மெண்ட் வந்துச்சு. அப்போது குழந்தை கேட்டது, அம்மா, நீ பெயிண்டர் தானே? உன் பெயிண்டிங் குடுக்கலாமா? அந்த கேள்வி ரேவதி மனசு நெகிழ்ந்து போச்சு. அந்த இரவு அவள் பழைய பெயிண்ட் பாக்ஸ திறந்தாங்க. பிரஷ் கையில எடுக்கிற நேரத்திலே கண்கள் ஈரமாயிடுச்சு. 3 மணி நேரம் அவள் மனசை முழுசாக கேன்வஸ்ல நிரத்தினாள். அது மாஸ்டர் பீஸ் ஆனது அவளுக்கே ஆச்சரியம். அடுத்த வாரம் ஸ்கூல் காம்படிஷன். அந்த பெயிண்டிங்குக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதை பார்த்த கணவர் சொன்னார், உன் கனவு மீண்டும் தொடங்கணும் ரேவதி. நான் உன்னோட இருக்கேன். அந்த வார்த்தை அவளுக்கு வாழ்க்கையே. அவள் ஒரு ஹவுஸ்வைஃப் மட்டுமல்ல, கனவுகளோடு போராடுற வாரியர்.